ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு மாநாடு. நான் வந்து கலந்து கொள்ள முடியாதுன்னு இருக்குது. எனக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு பதிவு பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். இந்த பக்தர்கள் வந்து சிறந்த முறையில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தேன். நல்லபடியாக நடந்திருக்கு, சந்தோஷம். முருகன் மாநாட பலவர் விமர்சிச்சுட்டு வராங்க, அது ஒரு அரசியல் கட்சி நடத்துது அப்படின்ற மாதிரி பல்வேறு இதெல்லாம் வந்து அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? முருகன் மாநாடை வந்து அரசியல் எடுத்துக்கிற முருகன் வந்து பக்தி உள்ளவர்கள் அனைவரும் ஒன்று குழுமி இருக்கிறார்கள். அதுல என்ன அரசியல் இருக்கு எனக்கு புரியலையே. அதனால வந்து ஒரு வந்து சில சமயங்கள் வந்து சில காலகட்டத்தில் சிலர் சிலதை மறந்து விடுவார்கள் நினைத்து அதை நினைவுபடுத்துவது தவறா? நீங்க வந்து தொடர்ந்து இப்ப நம்ம வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமையான இஸ்லாமிய சகோதரர் வந்து மசூதிக்கு போறாங்க, ஞாயிற்றுக்கிழமைனா கிறிஸ்தவ சகோதரர்கள் வந்து சர்ச்சுக்கு போறாங்க. நாம் அப்படி ஏதாச்சும் ஒரு நாட்களை வைத்துக் கொண்டாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக இனிமே வந்து இறை வணக்கத்தை இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து வணங்க ஆரம்பிக்கணும் நம்மளும் அப்படின்னு சொல்றது தவறாக இருப்பதை கண்டு பார்த்தா இது உடனே கட்சின்றீங்களே. நாங்க வந்து போய் சாமி கும்பிட்டா அது கட்சி, நீங்களாம் போய் பார்த்தா அது கட்சி இல்லையா? அது நியாயமா தெரியல. பவன் கல்யாண் வந்து டெப்டி சிஎம்மா இருக்காரு. அவர் வந்து இந்துத்துவ வந்து தத்துவத்தை அவர் ஒரு பக்தரா இருக்காரு. அந்த பக்தருக்காக அவர் வந்திருக்காரு. அப்ப வந்து அரசியல் பண்ணல, அதாவது கட்சி வந்து நடத்தலைங்கிறப்ப அவங்க வந்து கட்சியை முன்னிலைப்படுத்தி சார் இதை நடத்திருக்காங்க. இல்ல அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில இல்லையே. அவரு அவர் கட்சியில இல்ல, அந்த கட்சியில இல்ல, கட்சியில் இல்லாதவர் ஒருத்தர் தெரிவித்திருக்காரு. முருகரை வச்சுதான் அடுத்து அரசியல நகர்த்துறாங்க அப்படின்றதுக்காக இந்த மாநாடு நடத்தப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முருகரை வச்சு நகர்த்தணும் இல்லை, இது வந்து மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று நடந்த ஒரு சம்பவம், பக்தி இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற சம்பவம். இதை வந்து நீங்க அரசியலாக்க வந்து உங்களை சொல்றேன், நான் நீ தப்பா நினைச்சுக்காதீங்க. யார் யார் இது அரசியலாக நினைக்கிறார்களோ அவங்க செய்யற காரியம் தவறுன்ற. சில வந்து பற்றுதல் இல்லாமல் இருந்தவங்க வந்து கூப்பிட்டு உங்களுக்கு இதை பத்தி சொல்ல என்கரேஜ் பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க இல்லை அப்படி என் பையனுக்கே வந்து சில சமயம் வேகமா போனா என் டாக்டர் இருக்கணும், என் பசங்களா இருக்கணும், எல்லாருமே காலில் வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிடுங்கன்னு சொல்றது வந்து வழக்கம் இல்லாம போயிடுச்சு. நாளைக்கு சாமியை கும்பிட மாட்டாங்கல்ல. அப்போ வந்து அது எப்படி அப்படியே மழுங்கடிச்சிடலாமா? ஸோ நினைவூட்டல் ஒன்று வேணும் எல்லாருக்கும், எல்லா விஷயத்திலையும். அப்ப நீங்க வந்து கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க. இறைவனால் ஆகாது எதுவுமே கிடையாது, இறை பக்தியை வளர்த்துக் கொள்ளுங்கள் சொல்வது தவறில்லை. அதை அரசியலாக்காதீங்க நான் சொல்லுவேன். நான் வந்து ஒரு 9-10 நாள் கண்டினியூஸா இந்த ஒர்க்ல இருக்கேன். நான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நான் பார்க்கல. பார்த்த பிறகு நான் பதில் சொல்றதுக்கு 2-3 நாளுக்கு அப்புறம் வச்சுக்கேன். இல்ல அப்படி வந்து பறைசாற்றப்படுகிறது தான் எல்லாருக்கும் அச்சமா இருக்கு. இப்போ நான் இந்துவா இருக்குன்னு சொல்றது நான் வந்து பயப்படணுமா? இல்ல இல்ல, தப்பு இல்ல. நான் அதுக்காக மற்றவங்களை விரும்பாம நான் இருக்கேன். கட்சி பேரே சமத்துவ மக்கள் கட்சி தான் ஆரம்பிச்ச முதல். வரேன் பிரதர்ஸ், நன்றி.